வணக்கம். வணக்கம். கமல் விஜய் பத்தி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிறைய வேஷம் போட்டுறேன், என்ன வேஷம் கட்டினவன், என்ன வேஷம் கட்ட வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி. அது பார்த்தம்போது அது இன்னொன்று எந்த இடத்துல இருந்து பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, திமுக மேடையிலேருந்து பேசியிருக்காரு. திமுக மாணவர் அணியுடைய ஒரு கூட்டத்துக்கு இவர் எதுக்கு போய் இந்த வசனத்தை பேசான்னு தெரியல. பொதுவாக நம்ம தெரிய வருது, நேரடியாக விஜய் அவர்களாக சொல்லியிருக்காரு. விஜய் அதற்கு முன்னுக்கு இருந்த அந்த மாநாட்டில் நான் ரிட்டையர் ஆகிட்டு வரல, எனக்கு ஒன்று மார்க்கெட் போனதுக்கப்புறம் நான் வரல, இது எதுக்கு எடுத்தாலும் அவர் சொல்லி சலிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எதுக்காக சொல்கிறான்னு தெரியல. மார்க்கெட் போனதுக்கப்புறம் நான் வரலன்னு, மார்க்கெட் போனதுக்கப்புறம் வந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டு யாருன்னு இருந்துச்சுன்னா கமலஹாசன் மீது தான் 100%. அதற்காக இவர் சொல்கிறாரு, எனக்கு புதுசாக இன்னும் சாயம் வேஷம்லாம் கட்டாத. அதாவது இவர் அரசியலுக்கு வந்தது ஒரு வேஷம் அப்படின்னு இவர் கருதுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுதான் உண்மை, இது உண்மையில்லைன்ட்டு வர அவரு. போகிற போக்கில் கமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அண்ணா பேரை சொல்லி பல்லக்கில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நேரடியாக விஜய் தாக்குது. ஏன்னா விஜய் 2 நாளைக்கு முதல்ல பேசியிருக்காரு அண்ணாவை வச்சு. அப்போ அண்ணாவை வச்சு சில பேர் பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இது அதுவும் பெரிய நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. கமலஹாசன் நேரடியாகவே விஜய் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ கீழ்த்தரமாக திமுகவுடைய பேச்சாளர் இருப்பாங்களே, அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணாவை நீ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அண்ணாவை எடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு 1008 கருத்தியல் ரீதியாக பேசுறதுக்கு இங்கே காரணங்கள் இருக்குது, காரண காரியங்கள் இருக்குது. அதுக்கு நீ என்ன தகுதியானவங்க கூட பேசலாம். அண்ணா பேரை சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றாரு, அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையிலேயே தெரியுது கமலஹாசன் யார். ஏன் நீ பிச்சை எடுக்கிற இல்லையா? இந்த வடிவேல் காவலர் 2 பேரும் ஓரமாக போயிட்டு எங்க நம்மள நிற்கிறானே அப்படின்ற ஒரு கோவத்தில் இருங்கல்ல, எப்படா நீ பிச்சை எடுக்கலான்னு. அப்போ நீ ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதை மறந்தே போயிட்டியா? அந்த கட்சியை மையத்தில் நிப்பாட்டுன்னு சொல்லி இன்னைக்கு அண்ணா வச்சு பேசிடுற. சரி, அப்படிதான் பேசுற, நீ என்ன சொல்லணும்? அண்ணா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, அந்த மக்களாட்சி பிடிக்க போறேன்னு, அது எப்படி கருணாநிதி குடும்பத்துக்கு சொத்தா மாறிச்சு? இதே ஆடா பேசுறா, இதையும் பேச மாட்டேற. அண்ணா சொன்ன கொள்கையை பத்தி பேசினாலும் அங்கேயுமே கருணாநிதி குடும்பத்துல ஃபர்ஸ்ட் அடி விடுவோம். அந்த குடும்பத்து சொத்தா எப்படி நீங்க திமுக மாறிச்சு? இதையெல்லாம் விட்டு நேத்து வந்த பூமர் யாரு விஜய், அவரை போய் அடிக்கிறதுக்கு நீ அந்த மேடையை பயன்படுத்தி பிச்சை எடுக்கிறியே என்ற. இப்போ அந்த பேச்சில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மலையாளி பேசும்போது பார்த்தீங்கன்னா தன்னை மலையாளி அப்படின்னு சொல்லிக்கிறான், ஒரு தெலுங்கு தமிழ் அந்த மாதிரி பேசிக்கிறான். ஆனால் என்னோட ஆசை என்னன்னா, ஒரு 2 பேர் பேசும்போது திராவிடன் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்படி பேசணுன்ற திராவிடன் நம்ம தேடணும், இந்தியா முழுக்க போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழே உறவேன்றார். அது அந்த இடம் எனக்கு புரியல, என்ன சொல்ல வர்றாருன்னு. இங்க பாருங்க, கமலஹாசன் அரசியல் மட்டும் கிடையாது, பேச்சு மட்டும் கிடையாது, அரசியலும் யாருக்குமே புரியல. நீ இப்போ இதை யோசிக்கிறேன், இப்போ இது விஜய் அவர்கள் சொன்னதுக்கு இவ்வளோ கோவம் வருதுல பொத்துக்கிட்டு. உனக்கு எதுக்கு கோவம் வருது? ஃபர்ஸ்ட் உனக்கு கோவம் வருது அருகதே உனக்கு கிடையாது. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்தாரு அப்படின்றது கமெண்ட்காக மட்டும் கிடையாது. நீ அரசியலே நீ எப்படியா பார்த்து வந்தன்றதா முக்கியம். நீ என்ன சொன்ன வந்த இப்போ மையம்னு சொன்ன, மையம் என்ன எதுக்கு சொன்னேன்? நான் லெஃப்ட் போக மாட்டேன், ரைட்டு போக மாட்டேன், மேலேயும் கீழேயும் கிடையாது, ஏதோ விளக்கம் சொன்னேன். ஏன்னா எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி நான் மையத்தில் நிற்கிறேன்னு ஏதோ விளக்கத்தை சொல்லி வச்சுருக்கேன். இப்போ எங்கே போய் நீ திராவிட பக்கம் நிற்கிற? நீ தேசியவாதம் பேசிட்டு திராவிட பக்கத்தில் போனதே பெரிய ஆச்சரியம். மையம் சொல்லிட்டு இன்னைக்கு திராவிட பக்கத்தில் போய் நிற்கிறது இன்னும் ஒரு குழப்பம். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து என்ன சொல்றாரு, அங்கேயே அதை சொல்றாரு, நான் மையத்தில் உட்காந்து இதை பார்க்கிறேன். மையத்தில் உட்காந்து நீ திராவிட தானே பார்ப்ப, ஏதாவது புத்தி சுவாதனம் இல்லாமல் பேசக்கூடாது. நீங்க அந்த ஒட்டுமொத்த பேட்டியும் யார் வேணா பாருங்க, ஒரு கோர்வையே இருக்காது. ஏதோ வம்படியா திமுகவுக்கு முட்டு கொடுக்க வந்த மாதிரி பேசியிருப்பாரு. அதுலேயே ஒரு இடத்துல சொல்றாரு, நான் அடி ஒரடியா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் சொல்றதுக்கு எவனுக்காக தான் சொல்றேன், ரொம்ப குச்சமா இருக்கும். இந்த ஆள் மட்டும் வெக்கமே இல்லாம அங்கே உட்காந்துக்கிட்டு திமுக காரனுக்கு அடிவருடியா இருக்கிறது எனக்கு பெருமைன்னு சொல்றாரு. அது இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டில் இவரை எடுத்து என்ன செய்யறாரு, ஆமா அப்படித்தான் பண்ணுவேன், நான் பெருமை, எனக்கு பெருமை தான் இப்படி சொன்னா கெத்து நினைச்சிட்டாரா இல்லை அது ஒரு கருத்தியலா மாறும் நினைச்சிட்டான்னு தெரியல. அதில் நேற்று விஜய் உனக்கு சொல்லிட்டான்னு உனக்கு கோவம் வர, வேஷம் கட்டிட்டேன். நீ வேஷம் கட்டி தான் இங்கே ஆடிக்கிட்டு இருக்க, திமுக கார கட்டி வச்ச நாடக கொட்டைக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்க. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச திமுக காரன் இந்த பேச்சு மேடையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுங்கள் ஆட வைப்பாங்க. ஆமாம், அதுக்கும் கமலஹாசன் வச்சு பேச வைக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம், அந்த பொண்ணுங்களுக்கு இவனுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவருக்கு என்ன சூடு சோரணம் இருக்குன்னு 5 மணி நிற்கிறாரு, இல்லை விஜய் எதிர்த்து பேசிக்கிட்டு. இப்போ இந்த மையன்னு ஒன்று ஆரம்பிச்சார் தெரியுங்களா, அந்த நேரத்தில் மேடையில் பயங்கரமான ஸ்பீச் கொடுத்தார் அவருடைய கொள்கையை பற்றி எல்லாம். அந்த கொள்கைலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அவருக்கு ஞாபகம் இருக்குமா முதல்ல அவர் என்ன பேசினாருன்னு? இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் 5 தலைப்புகளை கொடுத்தார். ஒன்று மக்களாட்சி, இன்னொன்று அறிவார்ந்த அரசியல், இன்னொன்று சமூக நீதி, இன்னொன்று அரசியல் நீதி, இன்னும் பொருளாதார நீதி. இப்படின்னு 5 தலைப்புகளை அவர் கொடுத்தாரு.
இந்த 5 தலைப்புகளை வச்சு இன்னைக்கு கமலஹாசன் கேள்வி வச்சுக்கிறேன். நிச்சயம் சொல்றேன், அவரை மாதிரி ஒருத்தன் வாழவே கூடாது. இனி ஒரு பிறவி எடுத்தா கூட கமலஹாசன் ஒரு பிறவி எடுத்துக்கூடாது. இப்படி ஒரு பிறப்பா, அசிங்க பிடிச்ச பிறப்பு. அவர் வரும்போதே மக்களாட்சின்னு சொல்லும் போதே மன்னர் ஆட்சியில் ஒழிப்போன்னு இவங்களை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு உதயநிதி எங்கே போயிட்டாலும் அவங்க நிற்கிறாங்க, அன்பு தம்பி அன்பு தம்பி. இதுவே வெக்கம் இல்லையா? அப்ப இது கொள்கைன்னு ஒண்ணு சொன்னியே, இந்த இடத்துல ஒன்று சொல்றீங்க கமலஹாசன் பத்தி கொள்கைன்னு ஒண்ணு சொல்லி, அப்ப அது நல்ல எழுத வரும் பேச வருன்றதுக்காக அதுக்கு உண்மையா இருக்கணும்னு அவசியம் இருக்கு. இதுதான் கமலஹாசன். கமலஹாசன் வந்து எப்ப என்ன தோணுதோ அந்த நேரத்தில் என்னவா வாழ்றாரோ அதுக்கு ஏதாவது 4 வசனத்தை பற்றி நம்ம அதை நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது தப்பா இருந்தானே, அசிங்கமா இருந்தானே, அவமானகரமான விஷயமா இருந்தானே, நம்ம அடிவருன்னு சொன்னா என்ன, அதெல்லாம் சரிதானே அப்படி நம்ம பேசி நியாயப்படுத்த முடியும். ஏன்னா நம்மகிட்ட திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த ஒரே ஒரு குணத்தினாலதான், இந்த ஒரே ஒரு குணத்தினால நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிற. அவ்வளவு திறமைகள் இருந்து. இதுல ஏன் 2வது சமூக நீதின்றார். என்ன சமூக நீதி? அது பேசும்போது அந்த மேடையிலே பேசும்போது சொல்றாரு, தலைவர்கள் இந்த மேடையிலும் இருக்கிறார்கள், அங்கிருந்து வருவார்கள். திமுகவுக்கு தலைவர்கள் எங்கேருந்து வரமாட்டான், கருணாநிதி குடும்பத்திலிருந்து வருவான். இது உனக்கு தெரியவே தெரியாது. நீங்க கமலஹாசன் கேளுங்க. ஏயா கமலஹாசா, திமுகவுக்கு தலைவர் அங்கேருந்து வர முடியாது, இங்கேருந்து வர முடியாது. செனட் ஆஃப் ஸ்டாலின் இருக்காரு, அங்கிருந்து வர முடியும். கருணாநிதி குடும்பத்திலிருந்து, அது ஸ்டாலின் குடும்பத்துல இப்படி வர முடியும். மன்னராட்சி ஆகி போச்சுரா, இது உனக்கு தெரியவே தெரியாது. அங்க உட்காந்து ஏதோ வசனம் பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டீங்க. இப்படி ஒரு புலம்புலைக்கு நீ இந்த அரசியலுக்கு வராமே இருக்கலாமே. இதில் நேற்று அரசியல் வந்து விஜய் மீது 1000 விமர்சனம் வைக்கலாம். ஆனா இது ஒன்ன மாதிரி இல்லைல்ல, ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான பிரிவு கிடையாதுல்ல. இல்ல இப்ப நீங்க விஜய் சொல்லும் போதுதான் கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்துட்டு போலாம். 2 தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கருணாநிதி செலவு வைக்கணும், அவரும் பேசியிருக்காரு. அவர் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இவர் பேசிருக்காரு, அவர் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. அந்த ஒரு 2-3 வருஷத்துல அப்படி ஆகலாம்னு வச்சுக்கேன். ஆனா அப்ப கூட இந்த அளவுக்கு மோசமா யாராவது போவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கமலஹாசன் அளவுக்கு ஒரு கீழ் நிலைக்கு போறதுக்கு இன்னொரு கமலஹாசன் வந்து போட்டிட்டு தான் உண்டு. இப்ப என்னோட பார்வை என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல வந்து வைகோ எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு, இந்த இருந்தாலும் வைகோ மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப அந்த இடத்த வந்து கமல் ஃபில் பண்ணிருக்காரு, நல்லாவே நிரப்பிட்டாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஃபியூச்சர்ல விஜய் வரலாம்ல. வரலாம். அவருக்கு அதுக்கு எல்லாமே தகுதி இருக்கு. அப்பா அப்படிப்பட்ட ஆளு, அவன் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னவா இருந்த? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, சர்க்கார் ஏதோ படம் ரிலீஸ் ஆகும்போது என் வீட்டுல வந்து நீ எப்படியா இருந்தீங்க, அவர் நாகரிகமா சொல்றாரு, எப்படியா நின்னீங்க அவன் சொல்றாரு. அப்ப இவங்க சந்தர்ப்பவாதமா எல்லா பேரையும் பயன்படுத்தியதே நகர்ந்துருக்காங்க. அதனால நாளைக்கு சந்தர்ப்பவாதம் என்னவா இருக்கோ அதை பொறுத்து இந்த விஜய் கும்பல் இருக்கு இல்லையா, அது போய் நீங்க சொன்ன மாதிரி அறிவாலயத்தில் நிக்கிறதுக்கு ரொம்ப தூரமா கிடையாது. இன்னைக்கு காலையில உதயநிதி பேசுனது கேட்டீங்களா? இல்லையே. விஜய் அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் எதுக்கு மன்னர் ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்றாப்புல. ஓட்டு போடுறதுன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க, அது நியாயம் தானே. என்னதான் நம்ம சொன்னாலும் ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டாதான் நீ முதலமைச்சர். ஆனா நம்ம எதை வச்சு மன்னராட்சின்னு சொல்றோம்னா, ஒரு கட்சிக்கு தலைவராக கொண்டு வர முடியும், உங்க குடும்பத்துக்கு வர முடியுமா? அது கருணாநிதி குடும்பத்து சொத்தா? இந்த இடத்துல ஜனநாயகம் ஒழிச்சுட்டீங்க. நீ மன்னராட்சியை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டீங்க. ஓட்டு போட்டு நீ வந்த இல்லைன்னு சொல்ல, அந்த கட்சிக்கு யாராவது தலைவர் ஆக முடியுமா? எதிர்காலத்தில் எவனா வர முடியுமா உன் குடும்பத்தை தாண்டி? அந்த நிலைமையை கருணாநிதி உருவாக்கிட்டாங்கன்னா ஜனநாயகத்தை நீங்க கொண்டுட்டீங்க. உட்கட்சி ஜனநாயகமே காலி. பின்ன என்னத்தை அவர் கோவப்படுறாரு? ஆனா ஒண்ணு, உதயநிதி கோவத்துல ஒரு விஷயம் நியாயம் இருக்கு. என்னன்னா, நேற்று வரைக்கும் என்கிட்ட தான் வந்து நின்ன, திடீர்னு இப்ப கட்சி ஆரம்பிச்சு என்னை எதிர்த்து நிக்கிறேன்னா ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த கோபத்தின் வெளிப்பாடு, வேற எதுவும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த V18 சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து ஒரு முதல்ல என்ன பண்றாரு, ஒரு 10 நிமிஷம் பார்த்து படிக்கிறாரு. அதை பத்தி ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, பெரியாரை பத்தி எங்க ஒன்னா பேசுவேன்னு திடீர்னு ஆரம்பிச்சு என்ன சொல்ற, சின்ன வயசுல இருக்கும் அவங்க அம்மா கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு போவாராம். இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் இல்லை, எனக்கு முன்னாடி இப்ப கமலஹாசன் போய் பார்த்ததில்ல. எலெக்ஷன் நெருங்க போது எல்லா இடங்களும் திமுக பிரச்சாரம், திராவிட கொள்கை பிரச்சாரம் பண்றமா உங்களுக்கு தெரியலையா? அப்படிதான் தெரியுது. எல்லா இடத்துலையும் கவனிச்சு இன்னைக்கு போய் பேசுகிறாரு. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அது வந்து மாணவர் அணி, அதுலயும் திராவிட கொள்கை தான் பேசுறாரு. இருமொழி கொள்கை. ஆமா, திராவிட கொள்கை பேசுறாரு, திராவிடன் பேச சொல்றாரு பெருமையா. அதுக்கப்புறம் V18 போய் என்ன பண்றாரு, திராவிட அங்கிச்சா அவசியம் இல்ல, பெரியார் திராவிட அங்க போயிட்டாரு. சொல்லுங்க. இல்ல அந்த இடத்துல என்ன சொல்றோம், 5 ரூபா வாங்கிட்டு போயிட்டு பெரியார் கிட்ட போய் போட்டோ எடுப்பாராம். வீட்டுல வந்து 5 ரூபாய் பெரியார் கிட்ட போய் போட்டோ எடுக்க போறோம் நான் சொல்லல, நாங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து வெளியில இருந்து எல்லாரும் கேட்பாங்களாம், சின்ன பையனா இருக்கிற உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி அந்த ஆள் போட்டோ எடுக்கிறாரு, சரியா? சரியான கஞ்ச பேசினாரு. யார? பெரியார வந்து சொல்லுவாங்களாம். பெரியார் தேவையில்ல, ஈவே ராமசாமி. அப்ப அதுக்கு இப்ப விளக்கம் சொல்றாரு, அவர் அப்படியெல்லாம் கஞ்சத்தனமா கருமித்தனமா இருந்ததுனால தான் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து, அதனால மக்களுக்கு தானே உபயோகம்.
அப்படின்ற பாருங்க, வேற யாருக்கு உபயோகம் இருக்கும் சொல்லுங்க நீங்க வேணா. பசங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் விட்டுட்டு போனாங்க, அப்படி ஏதாவது சொல்லேன். அது யாருக்கு உபயோகம்? யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்தியா? அது யாருக்கு உபயோகமா இன்னும் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வீரமணி குடும்பத்துக்கு இருக்கு. வீரமணி குடும்பம் அந்த சொத்தை வச்சு அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு இது திமுக எப்படி கருணாநிதி குடும்பத்துல போச்சோ, ஒட்டுமொத்தமா இது ஈவே ராமசாமி சேர்த்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் போயிட்டான். வீரமணி மகனை கொண்டு வந்து அடுத்து அதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு தலைவராயிட்டாங்க. ஏன் வேற யாரும் ஆக்கவே முடியாதா? ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆக்கவே இல்லை. வீரமணியோட புத்திசாலி. வீரமணி தான் உழைக்காமலேயே வாழ்ந்த ஒரு மனுஷன் வச்சுக்கவே. ஓசிஸ் ஒரு வீரமணி ஏன் சொல்றோம்னா இந்த மாதிரி விஷயங்களால எவ்வளவு புத்திசாலித்தனமா நகர்ந்திருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா ஈவே ராமசாமின்னு தெரியாத நபர்களை படிக்க வச்சிருக்காண்டா. எல்லாம் மக்களுக்கான உள்ளுணர்வா வர விஷயம். தன் மகனை கடனை வாங்கியாவது படிக்க வைக்கின்ற ஒரு உணர்வு. அது இந்த மண்ணுக்கான உணர்வு. இந்த மக்களுக்கான உணர்வு. மக்கள் இப்படியா இருக்கீங்க நான் பாராட்டுன்னு வச்சுக்கேன். அந்த மக்களுக்கான அங்கீகாரம். அந்த மக்கள் அப்படி இருப்பாங்கன்னா, ஆனா அதெல்லாம் ஊட்டினது ஈவே ராமசாமி ஒண்ணுதுன்னா, அவனுக்கு திருப்பி இந்த லேபிள் ஓட்டுறேன்னா எவ்வளவு ஒரு பொறுக்கித்தனம். அவன் எல்லாத்துக்கும் லேபிள் ஓட்டுவார் கடை. நான் எங்க அம்மா என்னை படிக்க வச்சாங்க. எங்க அம்மா ஈவே ராமசாமி தெரியாது. எங்க அம்மா என்னை கடனை படிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது வந்து உள்ளுணர்வா வந்த விஷயம். அவங்களுக்கு படிக்க வச்சாங்கன்னா அது உள்ளுணர்வா வந்த விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இந்த மொத்தமா கேரளா மட்டும் கிடையாது, கேரளா தமிழ்நாடு சதன் பொறுத்த வரைக்கும் படிக்க வைக்கின்றது ஒரு விருப்பம். ஆனா இது என்ன பண்ணிட்டாங்க, படிக்க வச்சதெல்லாம் ஈவே ராமசாமி படிக்க வச்சாலும் ஒரு லேபிள் ஓட்டினாங்க. அந்த ஸ்டிக்கர் தூக்கிட்டு கமலஹாசன் வரானா நீ என்ன அரிதார்ந்த அரசியல் பேசுற? அதோட கொடுமை ஏன்னா அந்த சொத்து எதுவுமே யாரும் மக்கள்கிட்ட கொடுக்கலடா. அது வீரமணி அனுப்பிச்சிருக்கேன். நீ அவன்கிட்ட போய் கேளு. வீரமணி தான் மக்களா நான் கேட்கிறேன். ரொம்ப எளிமையா கமலஹாசன் சொல்றேன். அவ்வளோ பெரிய யோக்கியன் ஈவே ராமசாமி கும்பல்னு வச்சுக்கவேன். அவர் எழுதின நூல்கள் இருக்கு இல்லையா, அது எதுவும் தேசிய உடைமையாக்கடா வச்சுக்கோன்னு இல்லை தமிழ் எடுத்து கொடுக்கலடா. இன்ன வரைக்கும் காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்ன வரைக்கும் காப்பிரைட்ஸ் வாங்குறாங்க. அதோட கொடுமை தெரியுமா? இது திராவிட கழகம், திராவிடர் விடுதலை கழகம் வச்சிருப்பாங்க. அவங்க ஈவேரா சிந்தனை ஒரு புக்கை போடுறாங்க. அந்த புக்கை நீ எப்படி போடலாம்னு தீக்கா கேஸ் போடுது. ஏன்னா ஈவேராவுடைய எல்லா எழுத்துக்களும் எங்களுக்கு தான் சொந்தம். அவங்கள ரைட்ஸ் விட மாட்டாடா. ஏன்னா மக்களுக்கு சொந்தம் இருக்குங்க. ஒத்த கொள்கையில் இருக்கிற உணர்த்தவனே புக்கு போட விட மாட்டேன். இந்த அளவுக்கு சொத்து வரி பிடிச்சிருக்கான் வீரமணி. நீ என்ன ஊருக்கு வந்து வேற ஏதாவது வசனம் பேசிட்டு இருக்க? கமலஹாசன் புரிஞ்சுதான் பேசுறாள், இல்ல புத்தி சுவாரெல்லாம் பேசுறான்னு தெரியல.